புரியுதா? ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு அதே சேம் தான். காலை இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரைட் ஆங்கிள் இருந்தால் போதும். புரியுதா? இருந்து பேக் லெக் தலைக்கு மேலே இருக்கும். தலைக்கு மேலே இருந்தால் தான் பேட்ஸ்மேன் வந்து உன்னுடைய ஆஃப் சைடில் பார்த்தா மாதிரி தான் இருப்பான். நீ கை வந்து இந்த ஆங்கிள் இருக்குது, இப்படி திருப்பக்கூடாது. இந்த ஆங்கிளில் தான் விடணும். விட சொல்ல அப்போ தான் என்ன ஆகும்னா அது பால் நேராக பேட்ஸ்மேனுக்கு வந்து போகும். டேர்ன் ஆகி நீ கையை இப்படி விட்டோன்னா டேர்னே ஆகும். அதனால் தலையாண்டருந்து வந்ததுனா தான் உனக்கு வந்து பேட்ஸ்மேன் வந்து ஆஃப் ஸ்டெம்பில் வந்து ஆஃப் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு போட சொல்ல அது பால் வந்து கரெக்டாக அது ஆஃப் டேர்ன் வந்து ஆகும். புரியுதா? ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எடுத்துன்னு வந்து நேராக அடித்தாலே என்ன ஆகும்னா நீ இப்படி வைக்கிற கை வந்து இப்படி வந்துடும். ரெண்டாவது இங்கே கிளியர் பண்ணனா கரெக்டாக இருக்கும். நீ இங்கே கிளியர் பண்ண சொல்ல இங்கே நின்றுனா கை இப்படி நிற்கும். இங்கே கிளியர் பண்ண சொல்ல கை வந்து இப்படி வந்துடும். ஸோ டோட்டலாகவே மாறிடும். அதனால தான் ஃப்ளோலே போட்டு பாடி வெயிட்டில் வந்து பாலை வந்து புஷ் பண்ண கனெக்ட் பண்ண கற்றுக்கணும். புரியுதா? நீ ஒரு தடவை பண்ண ஃபாலோ த்ரூ.